விக்கி ப்ரோ ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடக லக்னத்துக்கு சனி எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடக லக்னத்துக்கு சனி எங்கே இருந்தால் என்ன பலன்? கடக லக்னத்துக்கு இருக்கவே கூடாத ஒரு பிளானட்னா சனிங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சனியை உங்களுக்கு நான் வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சு, சந்திரன் இப்படி இருக்கிறாரு, சூரியனை ரொம்ப எடுத்த உடனே பௌர்ணமி சந்திரன் போட வேணாம். ஓகே, இந்த அமைப்புகளில் சனி எப்படி பலன் செய்வாருன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் லக்னத்திலே இருந்துடுறதில்ல, எல்லாருக்கும் பௌர்ணமி சந்திரனே இருந்துடுறது இல்லைல்ல. லக்னத்தில் சனி இருக்கக்கூடாதுங்க. எந்த மாதிரியா இருந்தாலும் லக்னத்தில் சனி குணத்தை, உயரத்தை குறைப்பார், உங்களுடைய தன்மையை குறைப்பார், மனசை கெடுப்பார். இந்த நிலையில் இருந்தால் இங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை கெடுப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. இதெல்லாம் தசை இல்லைங்க. இந்த இடத்துல இங்கே ஓகே இப்படி இருக்கிறாருங்க. இந்த சனி தசை கெடுக்காது, இந்த சனி தசை நல்லா இருக்கும். இங்கே இந்த அமைப்புகளில் சந்திர தசை வந்தால் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சனி தசை நல்லாவே இருக்கும். இப்படி வந்துடுறாரு. இந்த சனி 8ஆம் இடத்தை பார்த்து கெடுப்பார், ஆனாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்காரு. உச்சனையும் இந்த அமைப்புகளில் இவருக்கு இங்கே 11ஆம் இடத்தினுடைய தொடர்பு வந்துடுது. சரி, இந்த இடத்துல உச்சனுடைய வீட்டில் இருக்காரு, ஆனாலும் இந்த பாவகத்தை கெடுக்கவே முயற்சி செய்வார். வாய்ப்பு கிடைச்சா தட்டிடலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறது இந்த சனி. ஆனால் வாய்ப்பு இல்லாமல் தவிப்பார் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறதால. சரி, இந்த குரு எப்போ இந்த 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 சனி எப்பங்க நல்லது பண்ணுவார்? இவருக்கு ஒரு நல்லது பண்ணுற சில தன்மைகள் இருக்கும்ல. இப்போ நல்லது பண்ணுவார், இப்போ ரொம்ப நல்லது பண்ணுவார். ஏங்க, அதிக சுபத்துவம், குருவினுடைய 9ஆம் பார்வை, சுக்கிரனுடைய 7ஆம் பார்வை, உச்சத்தை நெருங்கி இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய 7ஆம் பார்வை, ஆட்சி மூல திரிகோண வலுப்பெற்றிருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை, உச்ச சூரியனின் வீடு. இவர் சனி சம்பந்தப்படக்கூடிய தொழிலில் இருப்பாருங்க. சில நேரங்களில் அரசு சார்ந்த அமைப்புகளில் இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்லாம் இந்த மாதிரி வரும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்படுறது, பெட்ரோலியம், கனிம வளங்கள் அமைச்சர்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனால் என்ன, லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறார். இது ஒரு நல்ல தன்மை தான். சரி, இந்த சனி இங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு சுபத்துவம் கிடைத்தால் இருக்கலாம். இங்கே சூப்பருங்க, நட்பு ஸ்தானத்தில் மறைவு வீட்டில் இருக்காரு. ஆனாலும் சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் சனி தசையில் காலை கெடுப்பார். எத்தனை வயசில் தெரியுங்களா? அந்த பையனுக்கு 26, 27 வயசு. அண்ணன், நீங்கள் சொல்கிற பலன்லாம் வச்சு பார்த்தா நான் கடக லக்னமாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவரே வாலண்டியராக, நானே என்னோடய லக்னத்தில் எடுத்த உடனே எனக்கு லக்ன சந்தேகம் இருக்குது, எனக்கு ஜோசியம் புரியும், நான் சிம்ம லக்னம்னு பலன் பார்க்குறேன். ஏன்னா நான் எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்டேன். சிம்ம லக்னமாக வந்தப்போ எடுத்தோடனே இன்னும் குடும்பம் வருமானம் அத்தனையும் சின்ன பண்ணமாக இருக்குமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னோடனே எனக்கு லக்ன சந்தேகம் வந்துருச்சு. உங்களோட டைம் ரைட்டா அப்படின்னோடனே, ஆமாங்க நான் ட்வின்ஸு, குழந்தை 12 மணிக்கு பிறந்தாங்க, நான் 5 மணிக்கு மேலே பிறந்தேன். இல்லைங்க, நீங்கள் 5 மணிக்கு மேலே பிறக்கல, 4 சம்திங்கு பிறந்தீங்கன்னு சொல்லி டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கடக லக்னம்னு கொடுத்தேன். புதன் தசை இப்படி இருக்கக்கூடிய சனி தசை மிகப்பெரிய நல்ல அமைப்பை செய்யும், ஆனால் காலை பாதிக்கும், 12ஆம் இடத்தை பார்க்குறாருன்ற மாதிரி. இப்படி இருக்கவே கூடாதுங்க. கடக லக்னத்துக்கு சனியே இருக்கக்கூடாது. மீறி இருந்துட்டாரு, இப்படி வந்துட்டாருன்னா லக்னத்தை கெடுப்பார், 4ஆம் பாவகத்தை சுத்தமாக கெடுப்பார். சின்ன வயசுலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சனி படிக்கவே விட மாட்டார். மத்தியம வயசில் வந்தால் கூட கொஞ்சம் நஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள கூட இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுவார், தாயாரை டிஸ்டர்ப் பண்ணுவார், வண்டி வாகனத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார், அந்த மாதிரி. இங்கே இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்க. 5ஆம் இடத்தை கெடுப்பார், எல்லாத்துலேயும் கெடுக்கிறதுக்குனே உள்ளவருங்க அவர், கெடுதல்களையே செய்வார். ஓகேங்களா? இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கலாமா? இது ஒரு நல்ல தன்மைங்க. அவர் மறைஞ்சிடுறாரு, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிடுறாருன்றது, சுபரின் வீட்டில் மறைஞ்சிருக்காருன்றது உண்மையிலே ஒரு நல்ல தன்மை. இங்கே இருக்கலாமா? இது ஒரு நல்ல தன்மை தான். ஏன் இது ஒரு நல்ல தன்மை? இதில் சுக்கிரனை நம்ம தற்செயலாக 8ல் போட்டிருக்கோம், ஆனால் இப்படியே இருக்கட்டும். இந்த அமைப்புகளில் திருமண அமைப்புகளில் பிரச்சனை வரும். சரி, இப்படி இருக்கலாமா? 8க்கு 12ல் மறைந்து 7ல் இருக்கலாம், பரவாயில்ல. சர வீட்டு சனி பரவாயில்ல தான், பெரிய மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் சுபத்துவம் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சந்திரனுடைய பார்வையில் இருக்காரு, ஆனால் லக்னத்தையும் லக்னாதிபதியும் சனி பாதித்து கிரிமினல் குணம் வந்துடுங்க. இவர் ஆள் நம்ப முடியாது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ப முடியாது. ஒரு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி சிந்தனை உள்ளவர். இது ஒரு நல்ல தன்மை. சுக்கிரனோட சேர்ந்துருக்காரு, தானும் 8ஆம் இடத்துல இருக்காருன்றது. இந்த சனி என்ன பண்ணுவார்? வெளியில் கொண்டு போவார், வெளிநாட்டுக்கு கொண்டு போகுவார். வெளிநாட்டில் கொண்டு போய் சனி சம்மந்தப்படக்கூடிய தொழிலில் 10ஆம் இடத்து தொழில், இதனால் வருமானம்னு கொண்டுட்டு வருவார். இப்படி இருக்கலாமா? இது ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த குருவின் வலிமையாக இருக்கும்போது தந்தையை கெடுக்காமல் அப்பாவை பிரிப்பார். இப்படி இருக்கக்கூடிய சனி தசை வந்ததுன்னா அப்பா வெளியில் போயிடுறாரு, வெளிநாட்டில்
10 வருஷம் 15 வருஷம் வேலைங்க, 20 வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு 20 வருஷம் சனி தசை முன்னாடி தான் திரும்ப வர்றாரு, இந்த தன்மை இருக்கும். அப்பாவை பிரிப்பார். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கிறாரு, குரு நல்லா இருக்காரு, சிம்மம் நல்லா இருக்குன்றனால இந்த சனி சூரியனை பிரிப்பார், அப்பாவை கொல்ல மாட்டார். இது பாருங்க அழகாக வச்சுருக்கோம் தச்சையில், பட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சனி அப்பாவை பிரிப்பாரே தவிர அப்பாவை கொல்ல மாட்டார். அப்போ அப்பா எப்போங்க இறந்து போவார்? கூடவே அதுக்கப்புறம் இப்படி வராங்க. இந்த தன்மையில் சனி தசை வந்தானே அப்பா காலி, சனி தசை ராகு புக்தி, சனி தசை குரு புக்தி, சனி தசை செவ்வாய் புக்தி கூட இந்த இடத்துல சில இடத்துல இந்த 9ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். சனி தசை குரு புக்திலாம் கடுமையாக கெடுக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த குருவெல்லாம் எடுத்துருவோம். இப்போ சனி இங்கே இருக்கலாமா? சூப்பர், இருக்கலாம். சனி இப்படி இருக்கலாமா? இந்த இடத்துல இவங்க 2 பேரும் சனியும் சூரியனும் சேரக்கூடாதுங்க. சேர்ந்தா 2 பேருமே கெட்டு போயிடுவாங்க. அப்போஸ் இந்த இடத்துல சூரியன் ஆட்சி வலுவாக இருப்பார். இந்த இடத்துல தன்னம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது சூரியன் தான். ஆனாலும் இந்த சூரிய தசையும் நல்லா இருக்காது, சனி தசையும் நல்லா இருக்காது. 10ஆம் இடத்துல சனி தசை வந்தோடனே தொழிலை சுத்தமாக கெடுப்பார். உச்சனோட சேர்ந்துருக்காரு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே குருவின் பார்வை இருக்கிறதுனால அமுக்கி வைக்கப்படும். பிரச்சனையே இருக்காதாங்க. சனி தசை வந்தோடனே குரு பார்க்குறாரு, ஓஹோ இல்லை, சனி தசை முதல்ல பிரச்சனையை பண்ணி அரசு சார்ந்த அமைப்பில் பிரச்சனை வரும். சனி தசை வந்தோடனே வேலையை எப்படிங்க கெடுக்கலான்ற மாதிரியான விஷயங்களில் கவர்மெண்ட்லேருந்து எதிர்ப்பு ஏதாவது கொடுக்க வைப்பார். இல்லை தற்செயலாக ஏதாவது ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு விஷயம் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் இங்கே வளர்க்குற நாய் ரோட்டுக்கு போயிடுச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, இப்போ அதை பெரிய இஷ்யூவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் இந்த மாதிரி சனி கொடுக்குற வேலை தான். 4 காலு பிராணியால் தொல்லை, அரசாங்கத்தால் சில விஷயம் வேலை, இந்த வேலையை கெடுக்கணும் அப்படின்னு கெடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த பாவகம் காப்பாற்றப்படும். முதல்ல பிரச்சனை வந்து பிறகு காப்பாற்றப்படும். அரசியல் சப்போர்ட்டோ அரசாங்கத்திலேருந்து யாரோ வந்து காப்பாற்றி கொடுத்துட்றாங்க, இந்த சிம்மத்தினுடைய சூரியனுடைய பலத்தினாலன்னு வரும். சரிங்களா? அடுத்ததாக இங்கே இருக்கலாமா? இது ஒரு நல்ல தன்மைங்க. நட்பு ஸ்தானத்தில் 6, 8, 12 இருக்கிறது, உபஜயஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் நல்ல விஷயம். இங்கேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஆனாலும் இந்த சனி கொடுமைகளை குறைச்சிக்கிட்டு தான் பார்ப்பாரு. ஒத்த கண்ணு மூடிக்கிட்டு பார்ப்பாரு, ஆனால் பார்ப்பாரு அப்படின்னு வரும். இது ஒரு சிறப்பான விஷயங்க. ஐயா 9ஆம் இடத்தை பார்ப்பாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவர் இருக்கும்போது குருவின் பார்வையில் வந்துடுறாரு. 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காரு. இந்த இடத்துல பெரிய கெடுபலன் அமைப்புகள் இருக்காது. சிறு சிறு தொந்தரவுகள், பிரிவுகள் இருக்கும் தந்தையோட. சரிங்களா? கடக லக்னத்துக்கு சனி இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயம் பண்ணுவார். இது பாபத்துவம் சுபத்துவத்தை மிக்ஸ் பண்ணியே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இன்றைக்கி கடக லக்னத்துக்கு சனி எங்கே இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். தசாபுத்தி அமைப்புகள் வந்தால் கூட என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்வார்ன்ற மாதிரியான தன்மைகளை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் புதன் என்ன செய்வார் அப்படின்ற மாதிரி தன்மைகளை கடக லக்னத்துக்கு பார்க்கலாம். இதெல்லாம் லக்னத்துக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.